சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க முயற்சி செய்தால் பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரை வரி விதிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகள் என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரிகளை விதிக்கும் அந்த கொள்கையில் கையெழுத்திட்ட அந்த அதிர்ச்சி என்பது நமது இந்திய சந்தையை எப்படியெல்லாம் பாதிக்கும் என தெரியாத ஒரு நிலையில் இந்தியா உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதுவும் பிரதமர் மோடியை அமெரிக்காவில் வைத்துக்கொண்டு அடுத்த சில மணி நேரங்களில் இருவரும் சந்திக்க இருந்த வேளையில்தான் இந்த 2 முக்கிய அறிவிப்புகளையும் அவர் அடுத்தடுத்து வெளியிட்டிருந்திருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு மத்தியிலான வர்த்தகத்திற்கு சொந்தமாக ஒரு நாணயத்தை பயன்படுத்தவும் டாலரை நம்பி செயல்படக்கூடாது என்ற ஒரு இலக்கை முக்கியமாக வைத்து கடந்த சில ஆண்டுகளாகவே இயங்கி வந்தது. இந்த நிலையில்தான் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் உண்மையில் பிரிக்ஸ் நாணயம் என்ற ஒரு யோசனையை எந்த நாடும் முன்வைக்கவே இல்லையாம். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தற்போது அந்தந்த நாட்டு வர்த்தகத்திற்கு அதன் தேசிய நாணயங்களை பயன்படுத்தி இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிப்பதிலேயே கவனம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பிரிக்ஸ் நாடுகளுடைய பொருளாதார ஒத்துழைப்பு என்பது பெரும் சக்தியாக மாறிவரும் வேளையில் அமெரிக்க அரசும் அதிபர் ட்ரம்பும் தேவையில்லாமல் அச்சுறுத்தியும் அதை மிகைப்படுத்தி காட்டுவதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு இதையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கியிருந்தார். இருப்பினும் கூட ட்ரம்ப் தொடர்ந்து இது பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியுடன் அமைச்சர் ஜெய்சங்கரும் ட்ரம்பை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை எளிதாக்குவதன் மூலம் டாலர் மீதான சார்பு நிலையை குறைப்பதில் கவனம் செலுத்தி உள்ளன பிரிக்ஸ் நாடுகள். இந்த அணுகுமுறை என்பதே டாலர் சார்ந்த வர்த்தகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். இதற்காக மாற்று வழிகளை பிரிக்ஸ் நாடுகள் ஆராய்ந்து வருகின்றன. அதே நேரத்தில் தனியாக பிரிக்ஸ் கரன்சி என்ற ஒன்றை உருவாக்கவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் அமெரிக்க டாலர் அடிப்படையிலான நிதி அமைப்பில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பிரஷர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால் டாலர் மதிப்பு உயர்ந்தாலும் கூட மற்ற நாணயங்களின் மதிப்பு என்பது அதிக அளவில் குறைகிறது. உலக அளவில் பல நாடுகள் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் நடந்ததுக்கு பிறகாக அந்த குறிக்கோள் என்பது பிரிக்ஸ் நாடுகள் மத்தியில் தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் டாலரின் ஆதிக்கம் படிப்படியாக குறைந்து அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இது பெரும் தலைவலியாக மாற துவங்கிவிடும் என்பதால் ட்ரம்ப் தற்போதே அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளே நாங்கள் பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கவில்லை என்று ஓப்பனாக சொல்லியும் கூட திரும்ப திரும்ப ட்ரம்ப் அதே விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக பிரிக்ஸ் நாடுகளை ஒருவித அச்சத்திலேயே வைத்திருக்க டாலருடன் விளையாடினால் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் 100% வரியை சந்திக்க நேரிடும். பிரிக்ஸ் அமைப்பு செத்து விட்டது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பு மிக மோசமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் டாலருடன் விளையாட வேண்டாம். ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்தால் பிரிக்ஸ் நாடுகள் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும். ஒருவேளை டாலருக்கு நிகரான நாணயத்தை கொண்டு வருவேன் என்று அவர்கள் சொல்லும் நாளில் மீண்டும் வந்து என்னிடம் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் என்று கெஞ்சக்கூடிய நிலை அவர்களுக்கு உருவாகும். நான் பிரிக்ஸ் கரன்சியை பற்றி குறிப்பிட்ட நாளிலேயே அந்த பிரிக்ஸ் கரன்சி செத்து விட்டது என்று ட்ரம்ப் பேசியிருக்கிறார். ஆக மொத்தம் பிரிக்ஸ் நாடுகளே இவருக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த பேச்சு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா, ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. துருக்கி, அஜர்பைஜான் மற்றும் மலேசியா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக சேர விண்ணப்பித்துள்ளன. இந்த நிலையில்தான் ட்ரம்ப் இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதம் ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாட்டில் அதிபர் புதின் பேசும்போது என்ன சொல்லியிருப்பார் என்றால், அமெரிக்க டாலரை பயன்படுத்த முடியாது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் அதை பயன்படுத்த விடாமல் எங்களை தடுக்கும் பட்சத்தில் மாற்று நடவடிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்று பேசியிருப்பார். உலக அளவில் வர்த்தக பரிவர்த்தனை தற்போது ஸ்விஃப்ட் எனப்படும் உலக வங்கியின் வலைப்பின்னல் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு மாற்றாக புதிய பரிவர்த்தனை அமைப்பை உருவாக்கவும் மேற்கத்திய நாடுகளுடன் அதன் மூலம் வர்த்தகத்தை சுமூகமாக நடத்தவும் தான் ரஷ்யா வலியுறுத்தி வருகிறது. இந்த விஷயத்தை தான் மற்ற பிரிக்ஸ் நாடுகளும் விவாதித்திருக்கின்றன. ஆனால் உடனடியாக பிரிக்ஸ் கரன்சி என்ற ஒன்றை
பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் சேர்த்து கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி அனைத்து நாடுகளுக்கும் வார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.